தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்த பன்னீர்செல்வம் அரசியல் வாழ்க்கையில் இதுவரை கடந்து வந்த பாதை குறித்து தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தார் பன்னீர்செல்வம். அதிமுகவின் லட்சோப லட்சம் தொண்டர்களில் ஒருவராக செயல்பட்ட ஓபிஎஸ்க்கு 1996ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். 5 ஆண்டுகள் நகர்மன்ற தலைவராக பணியாற்றிய பிறகு 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். முதன்முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற அவரை வருவாய்த்துறை அமைச்சராக நியமித்தார் ஜெயலலிதா. கட்சி மீது கட்டற்ற பற்று, தலைமை மீது மாறாத விசுவாசம் என தொடக்கத்தில் இருந்தே ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக திகழ்ந்த பன்னீர்செல்வம் மிக குறுகிய காலத்திலேயே கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக உருவெடுத்தார். இந்நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு டான்சி வழக்கின் தீர்ப்பில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டது. அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஓபிஎஸ். பின்னர் ஜெயலலிதா டான்சி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். மீண்டும் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் தமிழக நிதியமைச்சராகவும் அவை முன்னவராகவும் பணியாற்றினார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்டு ஜெயலலிதா பதவி விலக நேர்ந்தபோது 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பன்னீர்செல்வம் 2வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் மீண்டும் தமிழகத்தின் நிதியமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் ஜெயலலிதா இறந்ததை அடுத்து நள்ளிரவில் 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக பன்னீர்செல்வம் மீண்டும் பொறுப்பேற்றார். இந்நிலையில் இன்று நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதனை அடுத்து பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்.